இந்த உலகத்துல இருக்க ஒரே ஒரு நாடு தான் அமெரிக்காவோட போர்க்கப்பலே அடிச்சு நொறுக்கி அதுல இருக்க 34 வீரர்களை கொண்டிருக்காங்க. அப்படி இருந்தும் அமெரிக்கா அந்த நாட்டை எதுவுமே பண்ணல. அவங்க சொன்ன காரணத்தை சரின்னு சொல்லி ஏத்துக்கிட்டாங்க. 1967 அமெரிக்காவோட உளவு கப்பலான யுஎஸ் லிபர்ட்டி மெடிட்டரேனியன் சீல இருந்த போது மேல இருந்து விமானம் கீழ இருந்து போர்க்கப்பல்னு சொல்லி அந்த கப்பல் அடிச்சு நொறுக்குனாங்க. அண்ட் அதுல இருந்த அமெரிக்கன் பிளாக வெட்டி வீசினாங்க. அமெரிக்கா எதிர்பார்த்தது எதிரிகள் தான் இதை பண்ணிருப்பாங்கன்னு. ஆனா இதை பண்ணதே அவங்களோட நண்பனான இஸ்ரேல் தான். இது ஒரு எகிப்தியன் ஷிப்னு நினைச்சு நாங்க அடிச்சிட்டோம்னு இஸ்ரேல் சொல்றாங்க. உண்மையான காரணம் என்ன தெரியுமா? 1967 6 நாள் போர்ல இஸ்ரேல் எகிப்திய கைதிகளை சட்டவிரோதமாக கொண்டிருக்காங்க. அமெரிக்காவோட உளவு கப்பலான யுஎஸ் லிபர்ட்டி இந்த ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுட்டு இருந்தது. இந்த ஒரு விஷயம் வெளியே போயிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஒரு கப்பலை அழிச்சிட்டாங்க. அமெரிக்கா ஏன் மன்னிச்சு விட்டாங்க தெரியுமா? அமெரிக்காவும் இஸ்ரேலும் சோவியத் ஒன்றியத்தை எதிர்த்து நின்னுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இஸ்ரேல் மத்திய கிழக்குல அமெரிக்காவோட பிரதிநிதியா தான் செயல்பட்டது. இஸ்ரேலை எதிர்த்து நின்னா அது உட்புற நம்பிக்கையையும் மத்திய கிழக்கு ஆதிக்கத்தையும் இழக்க செய்யும்னு சொல்லி அமெரிக்கா இஸ்ரேலை மன்னிச்சு விட்டாங்க. ஒரு நாட்டோட மரியாதையை காப்பாற்றணும்னு சொல்லி 34 உயிர்களோட உண்மை மறைக்கப்பட்டது.